நம் இராணுவத்தினரால் புதிதாக விடுவிக்கப்பட்ட ஒரு வீட்டை தான் நீங்கள் தற்போது பார்க்கிறீர்கள். இராணுவத்தினர் பாதிக்கப்பட்ட சப்பாத்துகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஹாய் வணக்கம், ஒருவேளை காண்டீபன் வியூஸ் என்ற எமது யூடியூப் சேனலூடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் தெல்லிப்பளை, பலாலி, மயிலட்டி போன்ற பகுதிகளிலே இராணுவத்தினரால் கைவிடப்பட்ட மக்கள் பாவனைக்காக விடுவிக்கப்பட்ட காணிகளைத்தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். எமது சேனலுக்கு புதிதாக வந்திருப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். வேறுங்கள் பார்வையிடுவோம். அந்த வீடெல்லாம் இப்போ புதுசாக விட்டிருக்கணும். இராணுவத்தினரால் புதிதாக விடுவிக்கப்பட்ட ஒரு வீட்டை தான் நீங்கள் தற்போது பார்க்கிறீர்கள். ஓடுகள் எல்லாம் உடைஞ்சு எல்லாம் பெரிய அடிவாடு, பெரிய பிரதேசம் நடந்த பிரதேசம் மாதிரி தான் தற்போது காணப்படுது. வேறுங்க ஓடுகள் எல்லாம் உடைஞ்சு விட்டிருக்கிறேன். எல்லாம் உடைச்சு எல்லாம் கதவெல்லாம் இல்லை கிடக்கு. எல்லாரும் எல்லாம் கலாட்டி கொண்டு போச்சுன்னு தெரியல. ஜன்னல்கள் அதுகள் ஒன்றும் இல்லை. இந்த வீட்டை பாருங்க, ஜன்னல் எல்லாம் நிலையெல்லாம் எல்லாம் கலாட்டி கொண்டு போட்டின மாதிரி எல்லாத்தையும் கலாட்டி யாரை கலாட்டிங்கன்னு தெரியல. எல்லா வீடுகள்லையும் இது வீடு இருக்குது, ஆனால் நிலையில எல்லாம் பிடுங்கப்பட்டிருக்கு பாருங்க. அந்த எல்லாம் முறிச்சு எடுத்திருக்கணும். தான் எல்லாம் முறிச்சு எல்லாம் எடுத்திருக்கணும். இது வசாவலான் பகுதியிலே விடுவிக்கப்பட்ட ஒரு பகுதியை தான் தற்போது பார்க்குறீங்க. பாருங்க, ஒரு ஒரு வீடு மாதிரி கட்டியிருக்கணும். பெரிய அலங்காரம் எல்லாம் காணப்படுகிறது. ஒரு குழந்தை பிள்ளையில் இருந்த வீடு மாதிரி தான் இருக்குது. சிற்ப சிலைகளுடன் காணப்படுகிறது. சிற்ப சிலைகளுடன் காணப்படும் ஒரு வீட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மேலெல்லாம் ஓடுகள் எல்லாம் கலட்டி கொண்டே போட்டினோம். இந்த எல்லாம் ஜன்னல்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த வீடுகளை பாருங்கள், எல்லாம் வீடு இதுதான் குசினிகள் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் ஆமியாக்கள் இருந்த பிரதேசமாக தான் தற்போது காணப்படுது. பாருங்க, ஆமியின் உடுப்புகள் எல்லாம் கிடக்குது. எல்லாம் உடைச்சி தூள் தூளாக கிடக்குது வீடுகள் எல்லாம். எல்லாம் வீட்டையே பாருங்க, இப்போ தான் விட்டிருக்கணும். விடுவிக்கப்பட்ட பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. அங்கே கிணறுகள் கிடக்கு பாருங்க. கிணத்துல இப்படிலாம் கிடக்கு பாருங்க. கிணறுலாம் அந்த ஒரு தாழ்வமான கிணறு இல்லை பாருங்க. அந்த மண்ணாலையெல்லாம் மூடிக்கிறாங்க. அந்த கிணறு மண் ஒன்றுமே இல்லை. அந்த கல்லுகள் தான் காணப்படுது. இதெல்லாம் ஒரு இடத்துல பிரதேசத்தில் அங்கே போயெல்லாம் வீடு எல்லாம் கட்ட தொடங்கிட்டு பாருங்க. இந்த எல்லாம் வீடெல்லாம் கிடக்குது தான். ஆனால் அந்த இதுகள் இல்லை. இந்த வீடெல்லாம் பாருங்க, எல்லாம் பக்கத்தில் வீடுகள் கிடக்கு. ஆனால் ஓடுகள், மதில்கள், இந்த சீட்டுகள் ஒன்றுமே இல்லாமல் தான் தற்போது காணப்படுது. எல்லாம் பிடுங்கி கொண்டு போட்டினா எல்லாரும். அந்த பகுதியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இராணுவத்தினரால் விடுவிக்கிட்ட பகுதியிலே அந்த மதில்கள், இந்த தகரம் எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும் பாருங்க. தகரத்துக்கு தகரம் போட போயினா இப்போ தூணுகளை போட்டு வெயில நடந்து கொண்டிருக்கு. அங்கே அழகாக இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்ட ஒரு பிரதேசங்களை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, இப்படி எவ்வளோ இடங்கள் விட்டிருக்கணும். மக்கள் குடியேறும் பகுதியாக காணப்பட்ட இந்த இடங்கள் எல்லாம் தற்போது ஒரு எல்லாம் கட்டிடங்கள் எல்லாம் உடைந்து மக்கள் தற்போது பாவனைக்கு உதவாத வகையிலே தற்போது இந்த பிரதேசங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்படி நான் போனோம்னு சொன்னால் பாருங்க, எல்லாம் மரங்கள் சூழலாக தான் கிடக்குது எல்லா இடமும். திணறால் விடுவிக்கப்பட்ட ஒரு வீட்டை பாருங்க. அந்த வீடு ஒன்று கிடக்கு. அதுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி இருக்குது. இந்த வீடெல்லாம் விட்டிருக்கணும். இப்போ ஆக்கள் தகரம் எல்லாம் அடிச்சு கொண்டிருக்கணும். இந்த பாருங்க, தகரங்கள் எல்லாம் போட்டு அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கணும். இது வயாவுலான் பகுதியில் இருக்கிறது. இந்த வீட்டை பாருங்க. இந்த வீடுகளெல்லாம் எல்லாம் வெட்டிப்பாடு எல்லாம் தூணுகள் அதெல்லாம் கலாட்டி போட்டாங்க. தூணுகள், கதவுகள் எல்லாம் பிடிங்கி கொண்டு போட்டினா. இதை பாருங்க, வீடுகளை எல்லாம் கல்லெல்லாம் உடைச்சி கண்ணாடிகளெல்லாம் பூத்தி லோடுகளாக தான் அந்த ஆமியாக்கள் பாதித்த பொருட்கள் அதுகள் தான் கிடக்கு.
ஓபி எல்லாதவர்களாக இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்ட ஒரு பகுதியைத்தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது வயாவுலான் பகுதியிலே அமைந்துள்ளது. மெம்பர் பார் என்று கிடக்கு. பார் இதில் ஒரு பார் ஒன்று இருந்திருக்குது. அதெல்லாம் அழிச்சு இப்போ எல்லாம் சின்னங்கள் எல்லாம் இருந்ததெல்லாம் அழிச்சு போட்டாங்க. இதை முன்னூறு பூக்கண்டெல்லாம் வச்சு செய்திருக்கிறேன். இது ஒரு பகுதியை பாருங்க. இது வயாவுலான் பகுதியிலே விடுவிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்தை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இராணுவத்தினர் பாவிக்கப்பட்ட சப்பாத்துகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சப்பாத்தெல்லாம் பாவிச்சிருக்கணும். எல்லாம் வீடுகள் எல்லாம் கல்லுகள் உடைஞ்சி எல்லாம் தூள் தூளாக கிடக்குது இடங்க. உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது அந்த இடங்கள். எல்லாம் கண்ணாடி எல்லாம் உடைஞ்சி எங்களை வேலை செய்து கொண்டிருக்கணும். முள்ளு கம்பிகள் எல்லாம் கிடக்குது. போட்டில் வெள்ளார்கள் சோடா வெள்ளார்கள் எல்லாம் வச்சு ஒரு வீடுகள் தான் பாவிக்கிட்ட வீடுகள் ஒன்றுமே இல்லாம தான் கிடக்குது. அப்போது எல்லாம் வீடுகளை இராணுவத்தினால் விடுவிக்கப்பட்ட ஒரு வயாபுலான் பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் குப்பையெல்லாம் தான் கிடக்குது. அதில் சப்பாத்து கிடக்குறா. சப்பாத்து கிடக்குறா. இது கிணறு கிடந்தான கிணறு எல்லாம் மூடி கிடக்கு. ஒரு கிணறுகளையும் பார்க்க இந்த வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற கிணறு அதாவது எல்லாம் மூடி கிடக்கு. சில இதில் இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்ட ஒரு பகுதியிலே விளாங்காயெல்லாம் காய்ச்சிருக்கு. வரும் இவ்வளோ காயல் எல்லாம் காய்ச்சிருக்கு. வேண்டுங்க இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ காய்ச்சிருக்கு. ஒன்றை பிடுங்கி சுவைக்க போகிறோம். அதை உடைச்சி தான் சாப்பிடணும். மாங்காய்னு சொன்னால் அப்படியே கடைச்சி சாப்பிட்றோம். இது விளாங்காயத்தை உடைச்சி தான் சாப்பிடணும். பாருங்க இந்த மீலையெல்லாம் கிடக்குல்ல. இந்த இதெல்லாம் விளாங்க இந்த கிணக்க கிடக்குது. குத்தி சாப்பிடுவோம். உங்கள் சனலுக்கு புதிதாக வந்திருப்பால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வாருங்கள் உடைச்சி சாப்பிடுவோம். இந்த தூளும் உப்பும் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு. விளாங்க தான் நாங்கள் சாப்பாடு தந்திருக்கணும். விளாங்காயெல்லாம் கிடந்த சாப்பிட்டு இப்போ வேறு இடங்களை பார்க்க கிடக்குது. அதை போய் பார்ப்போம். விளாங்காய் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் இந்த இராணுவத்தினால் விடுவிக்கப்பட்டு இந்த பாத்ரூமை தான் பார்க்குறீங்க. பாருங்க இந்த உள்ளே போய் பார்ப்போம். பாத்ரூம் என்ன மாதிரி இருக்குதுன்னு தான் இங்கே இராணுவத்தினால் விடுவிக்கப்பட்ட ஒரு பாவிக்கிறதுக்காண்டி எடுக்கப்பட்ட பாத்ரூம். 5-6 பாத்ரூம் இருக்குது. அப்படின்றாங்க அவ்வளோ பாத்ரூம். இப்படியெல்லாம் பக்கத்தில் கட்டிக்கிறாங்க பாத்ரூம்கள். மேலே எல்லாம் அந்த ஓடுகள் உதவுகள் எல்லாமே எல்லாம் கலட்டிக்கிறாங்க. எல்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் கலட்டி இப்போ ஓடுகளை எல்லாம் கலட்டி இந்த மரங்கள் ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு கட்டிடம் கல்லால் கட்டி கிடக்கிறது தான் கிடக்குது. எல்லாம் உடைச்சி போட்டேன். உடைச்சி இந்த கதவுகள் அதுகளே ஒன்றுமே இல்லை. எல்லாம் இல்லை. இப்போ நாங்கள் ஒரு வீடுகள்லேயும் பாருவாங்க. அந்த பகுதியிலேயும் ஒரு வீடு இருக்குது. மற்ற இஞ்சாலையும் ஒரு பகுதியில் வீடு இருக்குது. அப்படி ஒவ்வொரு வீடுகள்லேயும் தான் இராணுவத்தினர்கள் இருந்திருக்கணும். இப்போ அதை விட்டு இருக்கணும். வசாவுலாம் பகுதியெலாம் இந்த விடுவிக்கப்பட்ட பகுதியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ அப்படியே ஒரு இடங்களை தான் நான் பார்த்து கொண்டு போகிறோம்.
இஞ்சால பாருங்க அந்த வாழை மரம் எல்லாம் வச்சிருக்கிறேன். இந்த வாழை மரத்தை பாருங்க, வாழை எல்லாம் வெட்டி அந்த தண்ணியெல்லாம் காய்ச்சி வளர்த்திருக்கணும். அந்த இடத்த மாவுகள் விழாவுகள் நல்ல பயன்தர் மரங்கள் காணப்படுது. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மற்ற இடங்களை ஒரு சுற்றி அடித்து பார்க்கணும் பாருங்க. இதில் ஒரு கிடங்கு பாருங்க, பெரிய குண்டுகள் விழுந்த பகுதியே தெரியல. பழைய கட்டிடங்கள் எல்லாம் உடைஞ்சு கிடங்கு மாதிரி கிடக்கு பாருங்க. இதெல்லாம் அந்த அபிவிருத்தி அடைஞ்சு இந்த இடங்களை நான் விட்டு இருக்கணும் பாருங்க. இந்த புத்த விகாரை ஒன்று கிடந்திருக்கு, புத்த கோயில் விகாரை ஒன்று கிடந்திருக்கு பாருங்க. இந்த புத்த சின்னம் தான் இந்த இது அடையாளம் பாருங்க. புத்த கோயில் தமிழர் பகுதியிலே புத்த கோயில் ஒன்று காணப்படுது பாருங்க. புத்த கோயில் இருந்திருக்கு ஆமீன்ட்டு, அதான் பார்க்குறீங்க. அப்படி இது இதெல்லாம் அந்த புத்த சின்னம் தான் இது. இந்த புத்த சின்னம் இதில் சுவாமி புத்தர் அகல் இருந்திருக்கணும் பார்க்குறீங்களா. சுற்றி வர அந்த வழிபாட்டு தெய்வத்தை வச்சு வழிபாட்டு இருக்கணும். இது கோவில் மாதிரி இருந்திருக்கு பாருங்க. இப்போ விடுவிக்கப்பட்ட பகுதியிலே எல்லாரும் அந்த கட்டிடங்கள் வீடுகள் எல்லாம் இப்போ வந்து கட்டியிருக்கணும். இந்த பாருங்க, எல்லாம் இதெல்லாம் போட்டு தூணுகள் எல்லாம் போட்டு இப்போ எல்லாம் விடுவிக்கப்பட்ட பகுதியில் தங்களோட எல்லையில் எல்லாம் போட்டிருக்கணும் பாருங்க. சுற்றி வர எல்லையில் போட்டு இப்போ ஆக்கள் வந்து குடிக்கிறதுக்கு வந்து வந்திருக்கணும். எல்லாம் விடுவிக்கப்பட்டு மீண்டும் போய் எல்லாம் விட்டுருக்கணும். எல்லாம் உடைச்சி எல்லாம் கொட்டிக்கிறாங்க, எல்லாம் கட்டுறாங்க. எல்லாம் விடுவிக்க ஒரு எல்லாம் கல்லுகளை எல்லாம் உடைச்சி தூள் எல்லாம் இடங்களை பாருங்க. எப்படி இப்படி இந்த கண்ணாடிகள் ஒன்றுமே இல்லை, கண்ணாடிகள் கதவுகள் ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் உடைச்சி தூள் கிடக்குது. அந்த பகுதி தான் தற்போது இந்த சுற்றி வரையெல்லாம் அங்கெல்லாம் விட்டு கிடக்கு. விட்டு இருக்கிற பிரதேசத்தை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த வீடெல்லாம் அந்த வாழையெல்லாம் வெட்டி கட்டியிருக்கணும். அப்படியெல்லாம் இடங்களை எல்லாம் கிணக்கு விட்டிருக்கணும்.
இராணுவத்தினர் குடியேறிய பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க பூவில் பாருங்க எப்படி இருக்கு பூவண்டு. நல்ல மிக அழகான பூக்கள் எல்லாம் ரோசா பூ எல்லாம் வச்சிருக்கிறேன். கடதாசி பூ வந்து பூக்காண்டுகள் எல்லாம் வச்சு எல்லாம் கட்டடம் எல்லாம் உடைச்சி இந்த எவிடன்ஸ் ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் இருந்தான்னு சொல்லி விட்டு இதெல்லாம் அந்த ஆமியாக்கள் எல்லாம் இருந்து இந்த இதில் தான் இந்த பயிற்சி கொடுக்குற பாருங்க. இந்த இதில் அந்த போலீஸ் ஆமியாக்கள் வந்து இந்த கட்டிடத்தில் இருந்து தான் வெளியிடத்துக்கு அதில் இந்த பயிற்சிகள் கொடுக்குறது பாருங்க. இந்த இடத்தால் ஆக்கள் பயிற்சிகள் அந்த பாதுகாப்பு அதுகள் செய்து கொண்டிருக்கணும். இது அந்த ஒரு கட்டிடம் அருவியை அந்த 4 பக்கம் இது இருக்கணும் எல்லாம் உடைச்சி கிடக்கு பாருங்க. ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கிறது. இந்த ஆக்கள் அந்த வந்து கதைச்சிட்டு போகிறது அப்படி இந்த கொக்குகள் டிசைன் ஒரு கிடந்து இருக்குது கட்டப்பட்டிருக்கு. இதெல்லாம் அந்த சீமெந்தெலாம் கட்டியிருக்கிறோம். சீமெந்தெலாம் கட்டியிருக்கேன். ஆனால் அந்த இது இந்த வேப்ப மரம் மாதிரி கிடையாது. அந்த பிசின் எல்லாம் வச்சு செய்திருக்கணும். இந்த வேப்ப மரம் மாதிரி ஆனால் தூணெல்லாம் செய்திருக்குங்க. கம்பியெல்லாம் வச்சு செய்திருக்கணும். ஆனால் இது விறகு இது மாதிரி நல்ல வடிவாக இருக்குது பாருங்க. அப்படி 3 வட்டிருக்கணும். தான் 1 2 3 பிடிக்கங்களா 1 2 3. இதான் அந்த வரவேற்பு ஆக்கள் வந்து இதுலேருந்து கதைச்சி இதை பதஞ்சிட்டு போகிறதுக்காண்டி ஒரு வரவேற்பு இடமாக தான் கண்டு இருந்திருக்கு. பெரிய கன ஏக்கர் பெரும்பாலான ஏக்கரிலே இராணுவத்தில் குடியிருந்திருக்கிறார்கள். தற்போதுதான் இந்த பகுதியில் தற்போது இடம்பெயர்ந்து மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளது. அதைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் கட்டிடம் இப்போ மக்கள் வந்துட்டின எல்லாரும். இத்துடன் எமது காணொலியை நிறைவு செய்து எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.